அமெரிக்கா அடுத்த யுத்தத்துக்கு தயாராயிருச்சு. அதுதான் இங்க விரிவா பார்க்க போறோம். முதல்ல ரஷ்யா உக்ரைன் யுத்தம் முடியிற ஸ்டேஜ்ல இருக்கு. வர்த்தக யுத்தத்துல பெரிய அளவு அமெரிக்கா போட்ட திட்டங்களை எல்லாம் தவிடுபடி ஆக்குனது யாரு அப்படின்னா இந்தியா தான். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ யதார்த்தமான உண்மை அதான். அப்படி இந்தியாவோட ட்ரேட் டீல் அப்படிங்கிறது ஸ்மூத்தா லேண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. லேண்டிங்க்கு அப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணும் அப்படிங்கிறதான். ஈரானை நோக்கி போகும். அதுக்கு முன்னாடி நண்பர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல அமெரிக்க இந்திய வர்த்தகம் ஸ்மூத் லேண்டிங்க சிடிஎன்ல போட்டிருக்கோம். அதுல போய் பார்க்காதவங்க பார்த்துருங்க. சேனலோட லிங்க் எல்லாம் தேசபக்தி பேஜோட அபவுட் செக்ஷன்லேயே இருக்கு. அங்க இருந்து கிளிக் பண்ணி போய்க்கலாம். அதை காட்டிலும் எது இந்த டீல் லேண்டிங்கை காட்டிலும் ஸ்மூத்தான லேண்டிங் கிடைக்கும். கிடைக்கலன்னா முதலாளி தான் பொறுப்பு, நான் கிடையாது. சரி, அப்ப கன்ஃபார்மா அமெரிக்கா எங்க ரவுண்ட் அடிக்கும்? கன்ஃபார்மா அமெரிக்கா சீனாவை நோக்கி ரவுண்ட் அடிக்கும் அப்படிங்கறதான் இப்ப உள்ள மனநிலை. எது ட்ரம்ப்போட மனநிலை, சூழ்நிலையே அதுக்கு சாதகமா தான் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நடுவுல ஈரான் இருக்கே அப்படின்னு கேட்டா ஈரானோட பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தி இருக்கார்கள். ஈரானும் தீவிரப்படுத்தி இருக்கு. இதான் ஹைலைட்டு. காரணம், அமெரிக்கா ஒட்டு மொத்தமா மிகப்பெரிய ராணுவ பலத்தை கொண்டு போய் கடல்ல நிறுத்தி இருக்கான். இதே தானே செங்கடல்ல கொண்டு போய் நிறுத்தி பல்ப் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா எங்க அதே மாதிரி ஆயிருமோன்னு ஒரு கவலை அமெரிக்காவுக்கு. ஏமன்ல பெருசா ஒன்றும் கிடையாது கட்டமைப்பு அப்படிங்கிறது. அதனால அங்க போச்சு அப்படின்னால சவுதிகள் இறங்கி அடிச்சுக்கிட்டு இருந்தார்கள். ஆனா ஈரானை பொறுத்தவரை அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, இஸ்ரேலே ஏகப்பட்ட நபர்களுக்கு டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்துச்சு. அதே மாதிரி அந்த காலத்துல வெற்றியோ தோல்வியோ ஏகப்பட்ட கட்டமைப்புகளை அமெரிக்காவும் தன் பங்குக்கு சிதைச்சாங்க. அதுல முழு தோல்வி அமெரிக்காவுக்கு அப்படிங்கறலாம் வேற கதை. அதே போல இப்போ ஒரு 10 லொகேஷனை அடிச்சு தூக்கிட்டு ஒரு 10 தளபதிகளுக்கு டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு இருந்ததை விட கொஞ்சம் வீரியமா நிலைமை இன்னைக்கு இருக்கும். காரணம் என்ன? ஏற்கனவே முக்கியமான ஆட்கள் காலி, முக்கியமான கட்டமைப்பு காலி. அதுக்கடுத்து 2வது ரவுண்டு புயலா ஈரான் சந்திக்கும் போது லோக்கல்லையும் பத்திக்கிட்டு எரியுது. காரணம், மிகப்பெரிய அளவுல ஒரு புரட்சி. ஆனா அந்த புரட்சி அப்படிங்கிறது ஒரு பந்த் மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சு. ஈரான் வெற்றிகரமா அடக்கிருச்சு அப்படிங்கிறதா இன்னைக்கு உள்ள நிலைமை. இவ்வளவை மனசுல வச்சுதான் என்னடா புரட்சியை தட்டி விட்டோம், அது கமேனியோட வீட்டை நொறுக்கும், கமேனி ரஷ்யாவுக்கு ஓடி போவார் அப்படி இப்படி கனவு கண்டோம். கடைசியில உண்மையிலே கனவுன்ட்டாங்களே கூப்பிட்டு நம்மள அப்படிங்கிற அமெரிக்காவோட வருத்தம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஈராக்கை கிளைச்ச மாதிரி லிபியாவை கிளைச்ச மாதிரி ஈரானா அவ்வளவு சுலபமா கிளைக்க முடியாது. அமெரிக்கா தன்னோட ராணுவ வலிமையை கணிசமா இழக்க வேண்டியது வரும். இழந்ததுக்கு அப்புறமும் ரிசல்ட் பாசிட்டிவா அப்படின்னு கேட்டா அவ்வளவு பாசிட்டிவ் அப்படின்னு அடிச்சு சொல்லிட முடியாது. இதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் பேச்சுவார்த்தைக்கு ஆளை போட்டு நெருக்குனாங்க. ஈரான் ஃபர்ஸ்ட் நம்ம 2 நிமிஷத்துக்கு முன்னாடி 2வது ரவுண்டு புயலெல்லாம் மனசுல வச்சுட்டு அவனுங்களும் பேச்சுவார்த்தை டேபிளுக்குள்ள வந்திருக்கார்கள். பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இந்த வளைகுடா, மத்திய கிழக்கு இந்த பிராந்தியங்கள்ல சூடு பிடிக்குதுனாலே இதை ஒரு சேர்க்கிற இடம் அப்படிங்கிறது ஓமானா தான் இருக்கும். அங்க பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பேச்சுவார்த்தைகள் மற்ற லொகேஷனுக்கு விரிவடையும். இதுல முக்கியம் அமெரிக்காவும் ஈரானும் ஒரு பேச்சுவார்த்தைக்குள்ளதான் இருக்கார்கள். பெரிய அளவுல இல்ல ராணுவத்தை வச்சு பேச கூப்பிட்டா எப்படிரா நான் வருவேன் அப்படின்னு ஈரான் பொதுவெளியில சொன்னதும், இல்ல கம்பெனி மாதிரி ஒரு பொல்லாத பயல்கிட்ட ஈரான் சிக்கி தவிக்குது, ஈரான் மக்களை காப்பாத்துறதுக்கே நான் அமெரிக்கால பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் விட்ட டைலாக்கும் ரெண்டுமே டைலாக்கா தான் போச்சு. காரணம், ட்ரம்ப் என்ன சொன்னாரு? கமேனி கொலகாரன், கமேனி ஈரானியர்களை கொல்றார், அதை காப்பாத்த போறேன், ஈரான் மக்களுக்கு விடுதலை வாங்கி தரேன். அவன் கேட்கவே இல்லையடா அப்படின்னு கேட்டா, இல்ல அவன் கேட்டுட்டான். பாரு, சுடுறான், நான் காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லி டைலாக்லாம் விட்டுட்டு, இல்ல இப்ப கமேனி பேச்சுவார்த்தைக்கு வராரு, கமேனியோட வெற்றிகரமா பேசி முடிப்போம் அப்படின்ட்டாங்க. அப்ப சொன்னது பூரா பொய்யா கோபால் அப்படின்னு கேட்டா, அமெரிக்கா என்னைக்கு உண்மையை பேசியிருக்கான் அப்படிங்கறதான் பதிலா இருக்கும். ஆனா அமெரிக்காட்டே போய் கேட்டு இந்த பதில் வரலன்னு என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது. சரி, இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெறுமா தோல்வி பெறுமா அப்படின்னு கேட்டா கட்டாயம் வெற்றி பெறும். ட்ரம்ப் தனக்கே தெரிஞ்சதும் பிடிச்ச வேலையை பேச்சுவார்த்தை டேபிள்ல வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, ஏவை பத்தி பேச வரும்போது பிசின்னு 2 பாலையும் தூக்கி முன்னாடி வச்சிருவாங்க. இதை ஏன்டா வச்ச அப்படின்னு கேட்டா, இதை எடுக்கணும்னா இதுல ஒரு 2 பாயிண்ட்டை விட்டு கொடு அப்படிம்பாங்க. எல்லாம் இது பித்தலாட்டமா இருக்கு. பேச்சுவார்த்தைக்கு பிரச்சனை எல்லாம் பேசி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
ஈரான் கிட்டயும் அப்படி ஒரு பாலை தான் ட்ரம்ப் போட்டிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தை அப்படின்னாலே குட்டி குழந்தைக்கும் தெரியும் அணு ஆயுதத்தை பத்தி தான் அப்படிங்கிறது. ஆனா ட்ரம்ப் புதுசா இல்ல இல்ல நீ ஒரு ப்ராக்ஸி வச்சு சுத்திக்கிட்டு இருக்க, அந்த ப்ராக்ஸி நெட்வொர்க்கையும் டிஸ்மேண்டல் பண்ணணும் அப்படின்ட்டாரு. அதே போல மிசைல் ப்ரோக்ராமை நீ பெரிய அளவு குறைக்கணும் அப்படின்ட்டாரு. அதுக்கடுத்து கமேனி அவரோட வீட்டு செலவுக்கு வீட்டுக்காரம்மாட்ட நிறைய பணம் கொடுத்துருக்காராமா, அதையும் நீ குறைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா அந்த பெரிய மனுஷன் சொல்லல, நானா தான் சொல்றேன். அந்த அளவுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம். ஈரான் உயிரோட இருக்கிறதுக்கு என்ன காரணம், ஈரானை கேட்டா ஒரு டசன் ப்ராக்ஸி வச்சு கெத்து காட்டுறது தான் அப்படிம்பாங்க. அதுல உண்மையும் இருக்கு. அதே போல போன யுத்தத்துல இஸ்ரேல் பின்வாங்கினதுக்கு என்ன காரணம், நாங்க டார்கெட்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் இஸ்ரேல் பின்வாங்கினதுக்கு முக்கியமான காரணம் ஈரான் கிட்ட உள்ள மிசைல் பவர் தான். பெரிய அளவுல ஊரை அழிச்சுக்கிட்டே இருக்கான் ட்ரம்ப். நீ என்ன அமெரிக்கா மாதிரி பெருசு இஸ்ரேல்னு நினைச்சியா, இத்தினூண்டு இடம்யா, இப்படியே அழிச்சுக்கிட்டே போனா நடுவுல காப்பால வச்சு காப்பாத்துறேன் அப்படின்னு நீ சொல்றியே ஒழிய உள்ளுக்குள்ள வந்து விழுகுதப்பா அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் துடிச்சுச்சு. இதுதான் ஈரானுக்கு போன தாட்டி ஓரளவுக்காச்சும் காப்பாத்தி வெற்றியை கொடுத்துச்சு. அந்த மிசைல் ப்ரோக்ராம் பத்தி பேசணும் அப்படின்னா இங்க பாரு, இந்த ரெண்டை பத்தி பேச்சுவார்த்தையே கிடையாது. வந்தேன்னா நியூக்ளியரை பத்தி பேசு, நல்ல பிள்ளையா திரும்பி போ அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லுது. ஆனா அமெரிக்கா விடாது. அதை பத்தி நான் பேசக்கூடாதுன்னா இதுல ரெண்டு விஷயத்த விட்டு கூட, நியூக்ளியர் விஷயத்துல ரெண்டை விட்டு கொடு அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நிற்பாங்க. இது ட்ரம்ப்புக்கே தெரிஞ்ச ஃபார்முலா. ட்ரம்ப் இப்படி ரெண்டு மூணு விஷயத்த தூக்கிட்டு வருவார். என்ன ஒண்ணு 30-40 விஷயத்துல எந்த ரெண்டு அப்படிங்கிறத ஸ்மெல் பண்றதுதான் நாடுகளோட திறமையே இருக்கு. ஈரான் ஏற்கனவே ஸ்மெல் பண்ணியிருப்பான், இப்பதான் விஷயம் வெளில வருது பொதுவெளிக்கு. இதுல இருந்து ஈரான் பேச்சுவார்த்தையில தப்பிச்சு வெற்றி காணுமா, கரை காணுமா, அமெரிக்கா ஈரான் விவகாரத்தை முடிச்சுட்டு சீனாவை நோக்கி என்ட்ரி கொடுப்பார்களா அப்படின்னு கேட்டா இப்ப வரையும் அப்படிதான் ஸ்மூத்தா லேண்ட் ஆயிரும் அப்படின்னு இருக்கு. ஆனா அமெரிக்கா அப்படியே ஈரான் வலிக்கு வருது அப்படின்னா, சார் ப்ராக்சியை முடிச்சு விடுங்க, சார் மிசைலை முடிச்சு விடுங்க, அமெரிக்கா அடுத்தடுத்த டார்கெட்டை நோக்கி போச்சு, பேச்சுவார்த்தை கிழிஞ்சிரும். அதே போல இந்த இடத்துல இஸ்ரேலு பேசி என்னத்த, அதை மூணையும் பிடிங்கிட்டு அவன் நல்ல பையனா இருக்க போறானா, 30 வருஷம் கழிச்சு செய்யதான் போறான், நீ நானும் இருக்கும்போதே இதை சாதிச்சிடணும் அப்படின்னு பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு ட்ரம்ப்புக்கு தனியா போன் போட்டு பேச ஆரம்பிச்சாருன்னா விவகாரம் மாறி போயிடும். நம்ம 2 பேர் வரலாற்றுல இடம்பெறும் ட்ரம்ப் அப்படின்னு ஏத்தி விட்டாரு. பேச்சுவார்த்தையே முடிஞ்சு பாசிட்டிவ் உட்கார்ந்து கையெழுத்து போடணும்னா இந்த ஆள் வெள்ளை மாளிகையில உட்கார்ந்து ஆர்டர் கொடுத்துருவார், தாக்குங்க அப்படின்னு சொல்லி. அதனால ட்ரம்ப்பை மனசுல வச்சுக்கிட்டு எதையுமே சொல்ல முடியாது. காரணம் அவர் மனசுலயே ஒண்ணுமே இருக்காது, ஸ்பாட்லயே முடிவெடுப்பார். அந்த ஸ்பாட்ல நியூக்ளியர் பட்டனை கூட தட்ட தயங்க மாட்டான் மனுஷன். காரணம் ட்ரம்ப்போட ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஆபீஸ்க்கு வரவனை பூரா உட்கார வச்சிட வேண்டியது, உட்கார வச்சுட்டு ஒரு ரெட் கலர் பட்டனை காட்ட வேண்டியது. இந்த பட்டனை தட்டினா நியூக்ளியர் மிசைலுக்கு தாக்க சொல்லி உத்தரவு போயிரும் அப்படின்னு சொல்றது. கொஞ்ச நேரம் கழிச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு பட்டனை தட்டிடுறது. ஆப்போசிட்ல உட்கார்ந்துருக்கவன் பூரா அதிர்ச்சி ஆயிருக்கான். அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இதை நிறைய தாட்டி செஞ்சிருக்காரு. அதிர்ச்சியான கொஞ்ச நேரத்துல கக்கா புக்கான்னு சிரிக்க வேண்டியது யாரு, நம்ம ஆள் ட்ரம்ப். பார்த்தா உள்ளுக்குள்ள டயட் கோக் வருது. டயட் கோக் வேணும்னா பட்டனை தட்டுறாரு, டயட் கோக் உள்ள வருது. அந்த பட்டனை தான் பயப்புல நியூக்ளியர் பட்டன் ஆப்போசிட்ல உள்ள ஆட்களுக்கு பொய் சொல்லி இருக்கு. அந்தால பார்க்க போறேன் சின்ன ஆளாவா இருப்பேன், பெரிய ஆளா தான் இருப்பேன், இருந்தாலும் ட்ரம்ப்போட ரவுசுத்தனம். செகண்ட் டேர்ம்லயும் அதே செய்வாரா அப்படின்னு கேட்டா இதுவரையும் செய்யல. அதுக்காக விசித்திரமா ஒரிஜினல் பட்டனே அமுத்தி விட்டாருன்னா நம்ப முடியாதுல்ல. அதனால அடுத்து என்ன மாதிரி நடவடிக்கை அப்படிங்கிறத விரிவா இங்க பார்ப்போம். உக்ரைன் ரஷ்யா யுத்தத்துல அப்டேட்டையும் பார்ப்போம். அதே மாதிரி சிடிஎன்ல இந்தியா அமெரிக்கா வர்த்தகம் யுத்தம் எப்படி முடிவுக்கு வந்துச்சுங்கிறத விரிவா பேசியிருக்கோம். அங்க போய் நண்பர்கள் எல்லாரும் பார்த்துருங்க. வழக்கம் போல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நோட்டிபிகேஷனை எதிர்பார்க்காதீங்க. அப்பப்ப தேசபக்தின்னு டைப் பண்ணி பாருங்க தமிழ். அதே மாதிரி சேனல் தமிழ்நாடுன்னு டைப் பண்ணி பாருங்க. உலக அரசியலை நம்மூர் ஸ்டைல்ல கேட்டு தெரிஞ்சுக்கங்க.